ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் 8 மாதம் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பேபி ஃபுட் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க அடம் பிடிக்காமல் அழகாக சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 போல் முந்திரி, 2 பாதாம், 7லிருந்து 8 போல் உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு உலர் திராட்சை இருந்துச்சுன்னா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 போல் பெரிச்சப்பழம் உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். இந்த ஃபுட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நட்ஸாக 7வது மாதத்துலேயே கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது நட்ஸ் அலர்ஜி இருந்துச்சுன்னா இந்த ஃபுட்டில் நட்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் உலர் திராட்சையும் இந்த பெரிச்சப்பழம் சேர்த்துட்டு கூட நீங்கள் கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கழுவிக்கணும். கழுவுனதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறினதுக்கப்புறமா 2 பாதாமில் இருக்கிற ஸ்கின்னையும் பீல் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு பாதி போல் ஆப்பிளை தோல் சீவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஆப்பிள் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஓட்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது போல் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த நட்ஸ் அண்ட் ஆப்பிள் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட் சேர்த்துட்டு குக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்டமக் ப்ராப்ளம் வரும்னு தோணுச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு வெதுவெதுப்பான ஹீட்டுக்கு வந்ததும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டியான ஃபுட் ரெடி ஆயிருச்சு. இந்த ஃபுட்டில் நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட் கொடுத்து பாருங்கள். நல்லாவும் சாப்பிடுவாங்க, சூப்பராகவும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.